உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஆசைப்படுறீங்க, விரும்புகிறீங்க. ஒன்னும் இல்லாமல இருந்து நீங்க ஆரம்பிக்கலாம். ஆனா நீங்க ஆசைப்படுறீங்க பாருங்க, அதை கொடுக்க தேவன் வல்லமையுள்ளவரா இருக்கிறார். உங்க வாழ்க்கையில இந்த பிசினஸ பெருசாக்கணும், இந்த வேலையில ப்ரொமோஷன் உண்டாகணும், ஒரு வீடை கட்டணும், இல்ல வீட்டுக்கு இந்த பொருளை வாங்கணும், இதை விட ஒரு நல்ல வீடு வாங்கணும், ஏதோ நீங்க நினைக்கிறீங்க பாருங்க, அதை தேவன் தருகிறதற்கு உண்மையுள்ளவரா இருக்கிறார். வாக்குத்தத்தம் செய்தவர், வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ளவர், அதை செய்து முடிப்பார். நீங்க நல்லா இருப்பது ஆண்டவருடைய சித்தம். உங்களுக்கு நன்மையை செய்கிறதின் மூலமா தான் உலகத்துக்கு அவர் நல்லவர்ன்றதே காட்ட முடியும். எதுக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செஞ்சார்? 30 லட்சம் பேருக்கு எதுக்கு வெள்ளியும் பொன்னியும் கொடுத்தாரு? உலகத்துல இருக்கிற அவனும் பேருக்கும் தெரியணும், தேவன் ஒருத்தர் இருக்காரு, அவர் நன்மை செய்கிறவர், ஆசீர்வதிப்பவர், ஐஸ்வர்யத்தை கொடுப்பவர்னு தெரியணும். கானான் தேசத்தை எதுக்கு கொடுத்தாரு? பாலும் தேனும் ஓடுற தேசத்தை எதுக்கு அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தாரு? ஏன்னா உலகத்துல இருக்கிறவனுக்கு தெரியும், நீ கட்டாத வீட்டுல குடியிருப்ப, நடாத தோட்டத்தின் கனியை புசிப்ப, இதெல்லாம் உனக்கு தெரியணும். அதுதான் சொல்றாரு ஆண்டவர். அப்போ என்ன ஆனாலும் சரி, உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும். உலகத்துல எங்கேயுமே சாப்பாடு இல்லாம இருக்கலாம், ஆனா உங்க வீட்டுல சாப்பாடு இருக்கும். உலகம் ஃபுல்லா வியாதியில இருக்கு, ஆனா நீங்க வியாதியில எல்லாம் சுகமா இருப்பீங்க, நீடித்த நாட்களா இருப்பீர்கள். உலகத்திலே யாரும் சம்பாதிக்க முடியாத பணத்தை கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க, தரித்திரத்துல இருப்பாங்க, ஆனா நீங்க சம்பாதிச்சுட்டு இருப்பீங்க. அதை தான் ஆண்டவர் ஈசாக்குக்கு செஞ்சார். பஞ்ச காலத்துல சாரிபாத் விதவை வீட்டுல செஞ்சார். எலிசா காலத்துல அந்த விதவை வீட்டுல புருஷன் செத்து போயாச்சு, பிள்ளைகளை சிறை பிடிக்க போறாங்க. ஆண்டவர் பெரிய அற்புதத்தை செஞ்சு அந்த எண்ணெயை விட்டு கடனெல்லாம் அடைச்சு திரும்ப ஜீவனம் பண்ணுகிறதுக்கு போதுமான அளவுக்கு செஞ்சார். இந்த மாதிரி ஆண்டவர் நன்மை செய்கிறவர். ஆண்டவர் சொன்னார்னா செய்வாரு, விசித்திரமா செய்வாரு. 1000 வழி இருக்குது. அதான் ஒரு முறை பாருங்க, ஒரு ஊழியக்காரரு கிட்ட ஆண்டவர் சொன்னாரா, இந்த மாதிரி நீ இந்த ஊருக்கு போ அப்படி, தெரியுன்னு இந்த டைம்ல போ அப்படின்னு சொல்லியாச்சு. கிளம்பி போன் அடிச்சு கேக்குறாரு பிளைட் போடுறதுக்கு. போட்டா எல்லாம் பிளைட் புக் ஃபுல்லா இருக்குங்க, இன்னைக்கு இல்ல நாளைக்கு தான் இருக்கான்னு. ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு நீ போயிருவ, கூட்டம் போனோம். இவரு நீட்டா கிளம்பிட்டார். ஆண்டவர் எப்படி விசுவாசிச்சு போறாரு பாருங்க, நல்ல தெய்வம், அவரை விசுவாசிச்சு போறாரு. ஏர்போர்ட்ல போய் திருப்பி கேட்கிறாரு, இல்லங்க ஃபுல் ஆயிடுச்சு, பிளைட்லாம் ஃபுல் ஆயிடுச்சு, புக் ஆயிடுச்சு, போக முடியாது. இவரு உட்காந்துட்டே இருக்காரு. ஆண்டவர் சொல்லியிருக்காரு, மாத்தமே கிடையாது. ஆண்டவர் சொல்லியிருக்காருன்னா ஆண்டவர் அப்படியே நம்பலாம். நம்ம உட்கார்ந்து இருக்கிறாரு. அந்த பிளைட் வந்துச்சு, பேசஞ்சர்ஸ் எல்லாம் ஏறிட்டாங்க, இவருக்கு தான் சீட்டே கிடையாது. இவர் உட்காந்துக்கிட்டே இருக்கிறாரு. பிளைட் போயிடுச்சு. அப்படி டேக் ஆஃப் ஆகி கொஞ்ச நேரத்துல ஏதோ இன்ஜின் கோளாறு ஆயிட்டு இருக்குது. இன்ஜின் கோளாறான உடனே அவங்க என்ன பண்றாங்க, அந்த பைலட் நம்ம திரும்பி இறங்கணும்னு சொல்லிட்டு திரும்பி இறங்கிட்டாங்க. இறக்கிட்டு எல்லாரும் வெளியே இறங்கிட்டாங்க. இறங்கினதுக்கு அப்புறம் அந்த பைலட் சொல்றாராம், நாங்க அந்த ஊருக்கு தான் போறோம், ஆனா இன்ஜின் ஃபெயிலியர் இருக்குது, தைரியமா இருக்கிறவங்க யாராவது இருந்தீங்கன்னா வரலாம் அப்படின்னு. யாருமே போல, இவர் மட்டும் ஏறி போறாரு. போய் அந்த ஊர்ல இறங்கிட்டாரு. பிளேனுக்கு எதுவுமே ஆகல, எந்த ஆபத்தும் ஆகல. ஆனா ஆண்டவர் சொன்னதை கரெக்டா செஞ்சுட்டாரு. இவருக்காகவே தனியா ஒரு பிளேனே போயிருக்குது. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, ஆண்டவர் இது மாதிரி எப்படி வேணா செய்யலாம் நன்மைகளை உங்க வாழ்க்கையில. நான் செய்யறது இதெல்லாம் யோசிச்சு பார்க்க முடியுமா? இப்படி செய்வார் ஆண்டவர். இன்ஜின் கொஞ்சம் ரிப்பேர் ஆயிருக்கும், ஆனா அதுக்கப்புறம் சரியா இருக்கும், கரெக்டா போய், இந்த மாதிரிலாம் நீங்க யோசிக்கவே முடியாது. உங்கள் வாழ்க்கையில எப்படிப்பட்ட மோசமான நிலைமையில நீங்கள் இருந்தாலும் அதை முற்றிலுமாக மாற்றுவதற்கு ஆண்டவருக்கு 1000 வழி இருக்குது. இப்ப நீங்க தேவனை நம்புங்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியை தேடுங்க. அதான் அவரையும் அவருடைய வார்த்தையை நம்புங்க. அவர் நல்லவர் என்பதை எண்ணி பாருங்கள்.